அங்கே 13 வருஷம் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அந்த அனுபவத்தை வச்சு இங்கே இந்தியாவில் தமிழ்நாடு தருமபுரி அதிகுளத்தில் 37 வருஷமாக பேரிச்சை விளைஞ்சிட்டு இருக்கிறோம். எங்களுடைய தோட்டத்திலே 37 ரகம் இருக்கு. அதில் உயர்ந்த ரகங்கள் 100 ரகங்கள் இந்த ரெட் கலரில் வருது. கிலோ 600 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குது. ஒரு செடி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15,000 20,000 ஒரு மாதத்துக்கு வருமானம் கொடுக்குதுன்னா வருஷத்துக்கு அப்போ அதுக்கு பராமரிப்பு செஞ்சால் தானே கொடுக்கும். அது நம்ம 10-11 ஏக்கர் 100 ஏக்கர் கொண்ட தோட்டமெல்லாம் இருக்குது. இந்த வாரத்தில் 240 ஏக்கர் ஒரே இடத்துல போடுறாங்க. இப்போ இந்துப்புறங்கிற இடத்துல 100 ஏக்கர் பாக்கியப்பள்ளி கர்நாடக கமிஷனர் போட்டு அறுவடை பண்ணி கம்போடியா போது அவருடைய பழம். இந்தியாவிலேயே அதிகம் போட்டிருக்கிற மாநிலம் குஜராத் மாநிலம். ஒரே மாவட்டத்தில் 4 லட்சம் ஏக்கர் நட்டுருக்காங்க. வணக்கம் மக்களே, நம்ம எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டேட்ஸ் தருமபுரி இடத்துல வந்திருக்கோம். பார்க்கவே கிட்டத்தட்ட ஒரு 2 ஏக்கரா 3 ஏக்கரா கிட்ட இவர் தான் ஃபுல்லாக பண்ணிட்டுருக்காரு. நம்ம தருமபுரி வறட்சி அதிகமாக இருக்கிற இது பார்த்தீங்கன்னா மாவட்டத்தில் தருமபுரி. அப்பேற்பட்ட இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஒரு பேரிச்சை பழத்தை வளர்த்து நல்ல ஒரு விவசாயத்தை பண்ணிட்டுருக்காரு. இவர் வீடு நம்ம என்னென்ன இவர் எந்தெந்த வியாபாரம்லாம் பண்ணுறாரு, ப்ளஸ் எந்தெந்த மாதிரி நாட்டுக்கெல்லாம் கண்ட்ரிஸ்க்கெல்லாம் இதை எக்ஸ்போர்ட் பண்ணுறாரு, இவர் எப்படி இந்த இதெல்லாம் வளர்த்துட்டு இருக்கிறாரு ஃபுல் வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என் பேர் நிசாமுதீனுங்க. ஷாலியா பேரிச்சை நர்சரி, ஷாலியா பேரிச்சை தோட்டம். இது தருமபுரி மாவட்டம் அரியகுளங்க. இது இந்த அரியகுளத்தில் பேரிச்சை விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ இல்லைங்க, 37 வருஷமாக செஞ்சுட்டு இருக்கிறோம். இங்கே ஒரு ஆராய்ச்சி மைன்னு சொல்லலாம். பேரிச்சையில் சவுத் இந்தியாவிலே இதுதான். அது என்னென்னா, இது எல்லாமே பின்னாடி பார்த்துருக்கிறது திசு வளர்ப்பு கண்டுகளில் வந்த பேரிச்சைங்க. இதனுடைய வயசு இப்போ 2.5 வயசு ஆகுது. இதனுடைய பேர் பரிங்கிற ஒரு ராகம். அப்போது பேரிச்சை விவசாயம் பார்த்தீங்கன்னா இது அரபு நாடுகளில் தான் வருது, ராஜஸ்தானில் தான் வருது மக்கள் நினச்சிட்டு இருக்கிறாங்க. அப்படி இல்லைங்க. கிட்டத்தட்ட இந்தியாவில் 10,000 ஏக்கருக்கு மேலே செடி கொடுத்துருக்குறோம். இங்கேருந்து ராஜஸ்தான் வரைக்கும் எங்களுடைய செடிகள் போயிட்டு இருக்கு. எல்லாமே திசு வளர்ப்பு கண்டுகள். இந்த கன்று பார்த்தீங்கன்னா இதனுடைய வயசு இப்போ 2.5 வயசு ஆகுதுங்க. நாங்கள் விவசாயிகளுக்கு கண்டு கொடுக்குறோம். கண்டு கொடுக்கும்போது என்ன சொல்கிறோன்னா, 3ஆவது வருஷம் தான் முதல் மகசூல் வரும்னு சொல்கிறோம். ஆனால் இது எங்களுது 2 வருஷத்துலேயே பூ பூத்து 2.5 வருஷத்துல அறுவடையே முடிய போகுதுங்க. பின்னாடி இருக்கிற மரம் பார்த்தீங்கன்னா பரிங்கிற ஒரு ரகம். இது முதல் காப்பு நம்மளுக்கு 30 கிலோ தான் வரும்னு நாங்கள் சொல்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா 60லேருந்து 70 கிலோ வரைக்கும் வருங்க ஒரு மர செடிக்கு முதல் காப்பே. இது இன்னைக்கு தோட்டத்திலே மார்க்கெட் ரேட் பார்த்தீங்கன்னா 150 ரூபாய்க்கு போயிட்டு இருக்கு ஹோல்சேல் ரேட்டில். ஆனால் விவசாயிகளுக்கு நான் என்ன சொல்கிறோம், 50 ரூபா கணக்கு போட்டுங்க போதும். ஒரு கிலோ 50 ரூபாய்க்கு கிலோ போட்டாலும் இது 4ஆவது வருஷம் 5ஆவது வருஷம் காப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா 200லேருந்து 300 கிலோ வரைக்கும் வருங்க. ஆனால் அந்த கணக்கு வேணாங்க. 200 கிலோ காய்க்குதுன்னு வச்சுங்க, கிலோ 50 ரூபாய்க்கு கொடுக்குறோம். 10,000 ரூபாய்க்கு குறவு இல்லாமல் ஒரு மரத்துக்கு லாபம் கிடைக்குங்க. இன்னொன்று என்னென்னா, பேரிச்சை பொறுத்த வரைக்கும் வருஷத்துக்கு ஒரு வெள்ளாமைங்குது. அதாவது ஜனவரி பிப்ரவரியில் பூ பூக்கும். இவங்களுக்கு ஜூன் ஜூலையில் பழம் அறுவடை முடிஞ்சிடும். அப்புறம் 6 மாதம் ஒன்றுமே இருக்காதுங்க, சும்மா தான் கிடக்கும். இது பனைமரம் மாதிரி. இதில் வேலைப்பாடுகள் அதிகம் கிடையாது. இது நோய் நொடியெல்லாம் வரதில்லை. ஆனால் பெரிய ஒரு தலைவலி இருக்குங்க. அது என்னன்னாக்கா, தென்னைக்கு வரக்கூடிய காண்டாமிருகம் ஒன்றுமோ சிகப்பு கூண்டு ஒன்றுன்னு சொல்கிற மாதிரி இந்த வண்டுங்க. அதை கொஞ்சம் நாம் லேசாக பார்க்காம கவனிக்காமல் விட்டோம்னா மரத்தை நல்லா சாப்பிட்டு மரத்தை சாய்ச்சி விட்டுரும். தென்னை மரம் மாதிரி தான் வச்சிங்களேன். தென்னையோட அதிகமான பாதிப்பு இதுக்கு வரும். ஏன்னா இந்த கிழங்குடைய ருசி அந்த மாதிரி. அதனால தென்னைக்கு வர்ற வண்டு விட இது டபுள் மடங்கு வண்டுகள் வரும். அந்த வண்டுகள்லேருந்து காப்பாற்றுறதுக்காக நாங்கள் என்ன பண்ணுறோம், இதுக்கு இயற்கை மூலியமாகவே வேப்பம் புண்ணாக்கோ மணலும் போட்டு குருத்தில் போட்டு காப்பாற்றுறோம். அப்படியும் அதையும் மிஞ்சி வரும்போது நாங்கள் என்ன பண்ணுறோம், கெமிக்கலும் ஸ்ப்ரே பண்ணுறோம். ஒரு கெமிக்கல் பேட் ஸ்மெல் வரக்கூடிய ஒரு கெமிக்கல் ஸ்ப்ரே பண்ணிட்டேன்னா ஒரு 3 மாதத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா இதில் அந்த வண்டு மறுபடியும் வராதுங்க. இது பேரிச்சை பழ சாகுபடி நீங்கள் எப்படி இந்த ஐடியா வந்துச்சு, நீங்கள் எப்படி தொடங்குங்க ஸ்டார்டிங்கில்? நான் சவுதி அரேபியாவில் 37 வருஷம் 13 வருஷம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அங்கே 13 வருஷம் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அந்த அனுபவத்தை வச்சு இங்கே இந்தியாவில் தமிழ்நாடு தருமபுரி அதிகுளத்தில் 37 வருஷமா பேரிச்சை விளைஞ்சிட்டு இருக்கிறோம். இப்போ பேரிச்சை பழத்தை நீங்கள் எப்படி தேர்வு பண்ணீங்க, என்னென்ன ரகம் வச்சிருக்கீங்க, எவ்வளோ வெரைட்டி? மக்களுக்கு தெரிஞ்செல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு காலத்தில் உடச்சலுக்கு பேரிச்சம்பழம் வாங்கி சாப்பிட்டு தான் பழக்கம். இன்னைக்கெல்லாம் குறிப்பிட்ட கம்பெனி பேர் கேட்டு இந்த கம்பெனி பிராண்டு கொடுங்கன்னு வாங்கி சாப்பிட்றவங்க தெளிவாக இருக்கிறாங்க. அதனால பேரிச்சையில் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு தெரிஞ்செல்லாம் சிவப்பு பழமா கருப்பு பழமா அதுதான் தெரியும். ஆனால் இதில் கிட்டத்தட்ட 2000 ஜாதிக்கு மேலே இருக்குங்க. எங்களுடைய தோட்டத்திலே 37 ரகம் இருக்கு. அதில் உயர்ந்த ரகங்கள் 100 ரகங்கள் இந்த ரெட் கலரில் வருது. கிலோ 600 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குது. ஓகே, நான் இப்போ தருமபுரியில் ரொம்ப வெயில் அதிகமாக எதுவுமே பண்ண முடியாது.
இப்போ வந்து சவுதி அரேபியா மற்ற இடங்கள்ல வந்து பண்ண முடியும். எப்படி வந்து இந்த இடத்துலலாம் பண்ண முடிஞ்சுன்னா உங்களை எப்படி வந்து சாதனை பண்ணுவீங்க? அதாவது பார்த்தீங்கன்னா தருமபுரி வெயில் கூடுதலாக வறட்சி மாவட்டம் தாங்க இது நம்மளுக்கு. இது வறட்சினாக்க தண்ணி அதிகமாக தேவைலாம் தண்ணி தேவை. அதை சுத்தமான தண்ணி இல்லாமல் இடத்துல பேரிச்சு நடக்கூடாதுங்க. வாரத்துக்கு கண்டிப்பாக வந்துட்டு சொட்டு நீர் பாசனம் மூலமாக கொடுக்கறதா வாரத்துக்கு ஒரு 50-50 லிட்டர் தண்ணியாக தேவைப்படுங்க. பெரிய மரமாக இருந்தால் வாரத்துக்கு ஒருக்கா ஒரு 100 லிட்டர் தண்ணி வரைக்கும் தண்ணி தேவைப்படுது. அதனால வந்து எல்லா மண்ணுக்கும் வரும். ரெட் சாயலுக்கும் வரும், சாண்டி சாயலுக்கு வரும். இது வந்து சவுல் எங்களுதெல்லாம் சுத்தமான சவுல் பூமி. அதுலேயே ஈல்டு எடுத்துட்டு இருக்கிறோம் நாங்கள். சாயலை பற்றி பார்க்க தேவையில்ல, தண்ணி கண்டிப்பாக வேணும். என்ன ரகம் வந்து வச்சிருக்கீங்க நீங்க? இப்போ எங்களுக்கு பார்த்தீங்கன்னா 37 ரகம் இருக்கு. அதில் சில ரகங்கள் சொல்ற பாருங்க, பரி, கனிஜி, நூறு, அஹமரு, மெஸ்டூலு, அஜுவா, இன்னும் கலாஸ் இருக்கு, கத்ராவி இருக்கு, எலைட்டுன்ற ஒரு வெரைட்டி இருக்கு. இந்த மாதிரி 37 வகையான பயிற்சிகள் இருக்குங்க. ஓகேண்ணா. இப்போ வந்து அதிகமாக நீங்கள் என்ன மகசூல் வந்து இருக்கிறது இப்போ போட்டு? அதிகமாக போட்டுக்கு 4 ரகங்கள் நல்லா இருக்கு. பரின்ற ஒரு ரகம் எல்லோ கலர்ல வருது, நூறுன்ற ரகம் ரெட் கலர்ல பெரிய பழமா வருது, கனிஜின்ற ஒரு ரகம் மீடியம் பழமா வரும், அஹமர்ன்ற ஒரு நல்ல நீளமா பழம் இருக்கும். அது நல்லா இருக்கும். மார்க்கெட் இந்த 4மே நல்லா இருக்கு. அதனால 4 செடிகளும் அதிகமாக வந்து செடிகளும் சப்ளை பண்ணிட்டு இருக்கோம், நாங்களும் நட்டுருக்கிறோம். செடி வந்து என்ன ரேட்? செடி வந்து வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி பண்ணி கொடுக்கறதுனால செடியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5000 to 6000 ரூபாய் வரைக்கும் இருக்குங்க. ஓகேண்ணா. இப்போ எவ்வளோ ஏக்கரால இப்போ நிலம் எவ்வளோ? இப்போ நம்மளது 11 ஏக்கர் இருக்கு. இது சின்ன தோட்டம், இது மாடல் தோட்டம். இது தோட்டம் வந்து 2 கிலோமீட்டர்ல இருக்கு. 11 ஏக்கர் போட்டிருக்கிறோம். ஒரு ஏக்கருக்கு வந்து இப்போ எவ்வளோ செடிகள் நடப்படும்? ஒரு ஏக்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20 அடிக்கு 20 அடி இடைவெளி கொடுத்து நட்டோம்னாக்கா 110 கன்றுகள் தேவை. பேரிச்சல் ஆண் பெண்ணுட்டு இருக்கு. அப்போ ஆண் மரம் 10 கன்றுகள் தேவை, பெண் மரங்கள் வந்து 100 கன்றுகள் தேவை. ஆண் மரம் எதுக்குன்னா மகரந்த சேர்க்கைக்காக இப்போ தேவைப்படுது. ஓகேண்ணா. இப்போ செடி ஒவ்வொரு ரேட்டு அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆமாம், ரேட்டு அந்த மாதிரி இருக்குன்னா அங்கே அயல் நாடுகளில் பார்த்தீங்கன்னா ஈரான், சவுதி அரேபியா, துபாயில் லேபுக்குள்ளாரே 3 வருஷம் வளருது. 1 வருஷம் சீதோஷனை பக்குவப்படுத்துறாங்க அங்கேயே. அவங்க 4வது வருஷம் கன்று தான் அங்கே வருது. 4வது வருஷம் கன்று பார்த்தீங்கன்னா 1.5 அடி தான் ஹைட் இருக்கும். ஓகேண்ணா. இப்போ டிஷ்யூ கல்ச்சர் மூலமாக எடுத்து வரேன்னு சொல்றீங்க. ஆமாம், அதில் இதுதான் மகசூல் கரெக்டாக வரும். அதான் ஃபர்ஸ்ட் நாங்கள் வாங்கி போட்டு மகசூல் எடுத்துட்டு தான் அடுத்தவங்களுக்கு சொல்கிறோம். அது வந்த உடனே வந்து அது வந்து விவசாயிகளுக்கு கொடுத்துறது இல்லைங்க. முன்ன எங்கள் பூமியில் நட்டு பார்த்து மார்க்கெட் எப்படி இருக்கு, ஸ்வீட் எப்படி இருக்கு, மகசூல் எப்படி இருக்கு தெரிஞ்சுட்டு தான் அடுத்தவங்களுக்கு செடி கொடுக்குறோம். ஏன்னா இது நிறைய நம்ம தமிழ்நாட்டில் வந்து பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி தொழில். நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லிட்டு போறாங்க, இது வந்து பண்ண முடியாது, ஃபெயிலியர் ஆனது. அந்த மாதிரி மக்களுக்கு என்ன சொல்றீங்க? இது அதாவது ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து மக்கள் வந்து விதைக்கன்று நட்டுருப்பாங்க. அப்ப அந்த நேரத்துல 50 ரூபாய் 40 ரூபாய் விதைக்கண்ணுங்க. திசு வளர்ப்பு நட்டு ஃபெயிலியர் ஆனது யாருமே இருக்காது. ஆமா, ஆனா நிறைய வந்து இந்த வண்டு பிரச்சனை கண்டிப்பா வந்து நம்மளால பராமரிக்க பாதுகாப்பு பண்ண முடியுதான் செடி நடணும், இல்லாட்டி நடக்கூடாது. இன்னொன்னு நல்லா வெயில் படக்கூடிய இடமா இருக்கணும். நடல நட்டா வராது. பராமரிப்பு பாதுகாப்பு கண்டிப்பா இருக்கணும். ஒரு செடி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15,000 20,000 ஒரு மாசத்துக்கு வருமானம் கொடுக்குதுன்னா வருஷத்துக்கு, அப்ப அதுக்கு பராமரிப்பு செஞ்சாதானே கொடுக்கும். அது இப்போ எவ்வளவு நாள் செடிங்கண்ணா இது? இது 2.5 வருஷம் ஆச்சு. இதுக்கு அந்த போர்டு இருக்கு போகும்போது எடுத்துங்க. 2 வருஷத்துல இவ்வளவு காய்? ஆமா 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 ஆமா, முதல் காப்பு இது. மூணு வருஷத்துக்குள்ள வந்துருச்சு. ஆனா நாங்க விவசாயிகிட்ட கூட சொல்றதில்ல, 3வது வருஷம் தான் உங்களுக்கு காய் போடுறோம்னு சொல்லி கொடுக்குறோம். பொதுவா இப்போ வந்து இப்போ 3 வருஷம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. திருப்பி அகைன் எப்பனா வருஷம் வந்துட்டே இருக்கும். ஜனவரி பிப்ரவரி பூ பூக்கும். அப்போ ஜூன் ஜூலைல பழம் அறுவடை முடிஞ்சிடும். 6 மாசம் சும்மா தான் கிடக்கும். இது வந்து பூவிட்ட பின்னாடி அந்த ஆண்ல இருந்து அந்த மகரந்த சேர்க்கை கண்டிப்பா பண்ணணும். அது ஒரு தரம் ஒண்ணு அவங்க இங்க வந்து பார்த்துட்டு போகலாம், இல்லைன்னா நம்ம ஆள் அனுப்ப சொன்னா ஆள் அனுப்பி நம்ம மகரந்த சேர்க்கை பண்ணி வைக்கிறோம். ஒரு தரம் கண்ணில் பார்த்துட்டாங்கன்னா அவங்களே செஞ்சுக்கலாம். ஓகேண்ணா. இப்போ வந்து உங்க இதுல வந்து எவ்வளவு வேலை ஆட்கள் இருக்கிறாங்க? இது ஏதாவது ஒரு 20-25 பேருக்கு மேல இருக்காங்க. ட்ரைனிங் கொடுத்து வச்சுட்டு இங்கிருந்து ராஜஸ்தான் வரைக்கும் போறாங்க. அவங்க மகரந்த சேர்க்கைக்கு, செடி நடுறதுக்கு, பழம் அறுவடைக்கு போயிட்டு இருக்காங்க. ஒரு மரத்துல எவ்வளவு காய் காய்க்கும்? 200 கிலோ வரைக்கும் காய்க்கும். எப்போ 3வது காப்பு 4வது காப்பு 200 கிலோ. ஆமா ஆமா. ஒரு அப்ராக்சிமேட்லி ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு வருமானம் வந்துக்கலாம்? குறைஞ்சு 10 லட்சம் ரூபாய்க்கு வரணும். 7.5 லட்சம் ரூபாய் குறவு இல்லாம வரணும். குறைஞ்சு 50 ரூபாய் கிலோ கொடுத்தாலும் 7.5 லட்சம் ரூபாய் கிடைக்கும். இந்த பயிருக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல முதலீடுனா அப்படி எப்படின்னா? ஆமா, முதலீடு எப்படி பார்த்தாலும் இன்னைக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஒரு ஏக்கர் நட்டு பண்ணி 5 லட்சம் ரூபாய் வந்துடும் ஒரு ஏக்கர் நட்டு முடிக்க. 5 லட்சம். ஆமா ஆமா. இப்போ நீங்க நாங்க வாங்கி கொடுத்துட்டோங்க. இப்போ மருந்து அடிக்கிறது இதெல்லாம் செலவானா வருஷத்துக்கு எவ்வளவு ஆகும்? அது வருஷம் எப்படி, தோட்டம் அதிகமா பெரிய தோட்டம் ஒரு 10 ஏக்கரா போட்டா 30,000 தான் வரும். ஒரு 5 ஏக்கரா போட்டீங்கன்னாக்கா 50,000 ரூபாய் வரைக்கும் வந்துடும் ஒரு ஏக்கராவுக்கு.
ஓகே, நான் இப்போ விவசாயி இதுல இருந்து கேக்குறேன். ஆ. இப்போ வந்து நான் வந்து போட்டுட்டேன் தோட்டத்துல. ஆ. போட்டதுக்கு அப்புறம் வந்து இது மகசூல் வராம போச்சுன்னா மகசூல் வராமல் போறதுக்கு வாய்ப்பே இல்லைங்களே. ஆமா ஆமா. அவங்க விவசாயிங்க என்ன பண்றாங்கன்னா, நாம சொல்றதை நம்பியோ எங்க தோட்டத்தை நம்பி யாரும் போடுறதில்ல. அடுத்த தோட்டங்க நாங்க கொடுத்த இடத்துல எங்கெங்க வந்திருக்கு அதை போய் பார்த்துட்டு வந்தா செடி வாங்கிட்டு போறாங்க. அங்க காய்ப்பு வந்து அவங்க திருப்தியா தான் நட சொல்றோம். ஆனா இதுக்கு தண்ணி எந்த அளவுக்கு தேவைப்படுது? தண்ணி வந்து வாரத்துக்கு 2 தண்ணி கொடுக்கணும். ஆமா ஆமா. நீங்க சொட்டு நீர் பாசனம் தான் போட்டுருக்கோம். இப்போ வந்து தமிழ்நாட்டுல எல்லா இடத்துலயும் போடலாமா என்ன வேணும்? தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா இந்த திருச்சி மாவட்டத்துல மகசூல் கம்மியா வருது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த தூத்துக்குடி, நாகர்கோயில், கன்னியாகுமரி இந்த மாவட்டத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நைட் டெம்பரேச்சர் இதுக்கு 20 கீழே இறங்கணும் டிசம்பர் ஜனவரியில. அந்த மாதிரி இடத்துல போடலாம். இப்போ நம்ம கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்ல பாத்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு எல்லா மாவட்டத்திலும் தருமபுரி கிருஷ்ணகிரி கண்ணை மூடிட்டு போகலாம். எல்லா இடத்துக்குமே வரும். இப்போ நம்ம எங்க ஏரியா எல்லா இடத்துக்கும் ஒரு கிருஷ்ணகிரி எல்லாம் பெரிய பெரிய தோட்டங்கள் இருக்கு. அறுவடை பண்ணி மார்க்கெட்டிங் பண்ணிருக்காங்க. ராயக்கோட்டையில, உத்தன்பள்ளியில, இந்த தவளத்தல கிருஷ்ணகிரியில. இப்போ இப்போ நிறைய இந்த மூடி வச்சிருக்கீங்க. ஆமா, பறவைகள் வந்து டேமேஜ் பண்ணாம இருக்கிறதுக்காக. இப்போ இவ்வளவு காய் இந்த இனிப்பு இந்த கலர் வந்துச்சுன்னா பறவை சாப்பிடும். அதுக்காக வந்து ஒரு பாதுகாப்புக்கு வாழை போட்டு வச்சிருக்கிறோம். பறவைகள் மட்டும் தான். ஆமா, பறவைகளுக்கு தான். இந்த மேல பாலித்தீன் போட்டுங்க. மழை கூடுதலா மழை பெஞ்சா, தொடர்ந்து மழை பெஞ்சா காய் வெடிப்பு வரும். அதுக்காக பாலித்தீன் பேப்பர் போட்டிருக்கோம். மழை காலங்கள்ல. ஆமா 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 ஆமா. இப்போ உரம்னு பார்க்கும்போது எந்தெந்த இயற்கை உரம் தான் கொடுக்குறோம். உரம் கொடுக்க இந்த ரசாயன உரம் கொடுக்கூடாதுன்னு இல்லை, நாங்கள் இயற்கை உரம் தான் கொடுக்குறோம். இயற்கை அதுமே போதுமா? ஆமா, இயற்கை விவசாயின்னு சொல்ல முடியாது நீங்க. ஏன்னா இதுக்கு வந்து வண்டுக்கு மருந்து அடிக்கிறோம், கெமிக்கல். அதனால இயற்கை விவசாயத்துல சேராது. ஆனா அடி உரம் கொடுக்கும்போது வந்து இயற்கை உரமா தான் கொடுக்குறோம். காய்களுக்கு ஏதாவது டேமேஜ் அதெல்லாம் வராது பெரும்பாலும். இந்த இதுக்கு வந்து முக்கியமான வண்டு விட்டு மற்ற என்ன நோய் என்ன வரும்? இல்ல, நோயே இதுக்கு ஒண்ணுமே கிடையாதுங்க. பேரிச்சு பொறுத்த வரைக்கும் ஒரே பிரச்சனை வண்டு பிரச்சனை தான். இப்போ பூச்சி கட்டுப்படுத்துறதுக்கு என்னென்ன பண்ணணும்? அதெல்லாம் நமக்கு ஸ்ப்ரே பண்ணிடுறோம். அதுக்கு பேட் ஸ்மெல் வரக்கூடிய ஏதோ ஒரு கெமிக்கல் வாங்கி ஸ்ப்ரே பண்ணி 3 மாசத்துக்கு வராம இருக்கும். இப்போ ஆண் மரத்துக்கும் பெண் மரத்துக்கும் எப்படி டிஃபரன்ஸ் ஐடென்டிஃபை? அது தெரியும், பார்த்தாவே தெரியும். இப்போ அது எப்படி நம்ம மகந்து சேர்க்கை பண்றதும் அது வந்து ஆமா 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 கண்டிப்பா பண்ணி ஆகணும். ஒரு வாட்டி அவங்க தெரிஞ்சுட்டு போகணும். இல்லைன்னா நம்ம ஆளை கூப்பிட்டு செஞ்சுக்கணும் ஒரு தரம். ஆமா ஆமா ஆமா. மார்க்கெட்லாம் தோட்டத்துல தான் எத்தனை டன் தான். நம்ம சின்ன தோட்டம். நம்ம 10-15 வரைக்கும் 100 ஏக்கர் கொண்ட தோட்டமெல்லாம் இருக்கு. இந்த வாரத்துல 240 ஏக்கர் ஒரே இடத்துல போடுறாங்க. இப்போ இந்துப்புறங்கிற இடத்துல 100 ஏக்கர் பாக்கிப்பள்ளி கார்னர் கமிஷனர் போட்டு அறுவடை பண்ணி கம்போடியா போகுது அவருடைய பழம். இப்போ இதை வந்து நீங்க வந்து மதிப்பு கூட்டி விற்கலாம் இல்லைன்னா? மதிப்பு கூட்டி விற்கலாம். அப்போ அந்த அளவுக்கு இன்னும் வரல. இதுல வந்து ஒயின் பண்றாங்க, இதுல வந்து சோடா பண்றாங்க, ஜூஸ் பண்றாங்க. வேற மாதிரி டேட்ஸ் எல்லாம் பேக் பண்ணி அது முடியாது. ட்ரை ஃப்ரூட் தான் பேக் பண்ண முடியும். ஃப்ரெஷ் ஃப்ரூட் பண்ண முடியாது. முடியாது. இப்போ வந்து நேரடியா வந்து கஸ்டமர்ஸ்க்கு வராங்களா? நேரடி தான் வியாபாரம் வந்து தோட்டத்துல தான் மார்க்கெட்டிங். இல்ல ஹோல்சேலையும் போகுது, ரீட்டைலையும் போகுது. ரீட்டைலையும் நாங்களே இல்லை, எல்லா டேட்ஸ் போட்ட விவசாயம் எல்லாருமே அப்படிதான். இப்போ 1 கிலோக்கு எவ்வளவு போயிட்டு இருக்காங்க இப்போ மார்க்கெட்ல? இப்போ இந்த ரகம் வந்து பாத்தீங்கன்னா 150 இருந்து 200 ரூபாய் போயிட்டு இருக்கு. ஆமா, விவசாயிகள் அந்த கணக்கு போடக்கூடாது. 50 ரூபாய்க்கு கொடுக்கலான்னு போட்டுக்கணும். இந்த பயிருக்கு வந்து எதிர்காலம் இருக்கா தமிழ்நாட்டுல? நல்லா இருக்குங்கிறனால போட்டுக்கிறாங்க. அரசு சார்பில் ஏதாவது மானியம்? அரசு முன்னாள் அரசாங்கம் வந்து 30,000 ரூபாய் கொடுத்துச்சு ஒரு ஹெக்டருக்கு. அது அவங்க நான் அப்போ ஹார்டிகல்ச்சர்ல பேசியிருந்தோம். அந்த 30,000 ரூபாய் வாங்குறதுக்கு சுத்தத்துக்கு சரியா போயிடும். 2-4 செடி கூட வராது. அதில் மானியம் போதாதுங்கன்ட்டு கூடுதலாக வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மேல் இடத்துல நாங்கள் முயற்சி பண்றோம் அப்படின்னு சொன்னாங்க. என்னங்க தோட்டக்கலையில் சேர்த்திருக்கிறாங்க. இதை தோட்டக்கலையில் சேர்த்திருக்கிறதுனால வந்துட்டு அவங்க வங்கி கடன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. வங்கி விவசாயி வங்கி கடனை வாங்கி கடன்காரன் தான் ஆவான் இல்லையா? நம்ம பொருளாதாரத்துக்கு தகுந்த மாதிரி கடனை விட இல்லாம 10 செடி நட்டுக்கிறா கூட போதுமானது. 10 செடி நட்டு நல்லா ஒழுங்கான முறையில் பாதுகாப்பு பண்ணி பராமரிப்பு பண்ணாங்கன்னா அவங்களுக்கு அவங்க வயசான காலத்துல அவங்க பிள்ளைங்க வந்து பார்க்க தேவை, அது பார்த்துக்கும். இந்த சாகுபடி தொடங்க இப்போ விரும்புறாங்கல்ல, ஆமா, சொல்ற ஆலோசனை உங்களால என்னன்னா? இல்ல, அது பொருளாதாரம் சக்தி. அதான் முன்ன அடிப்படையே வந்து செடிக்கு வரும்போது தான் கேட்கறோம் நாங்க, உங்களால பொருளாதாரம் இருக்கா? கண்டிப்பா பொருளாதாரம் இருக்கணும். பொருளாதாரம் தான் செய்ய முடியுது. 10 செடி வாங்கினா கூட 60,000 ரூபாய் வேணும் பொருளாதாரம். 2வது பாத்தீங்கன்னா தண்ணி வசதி இருக்கணும். 3வது பராமரிப்பு பாதுகாப்பு இருக்கணும். இது இருந்தா செய்யுங்களாட்டி வேணாம் தான் சொல்றோம். நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த தப்பு பண்ணிட்டு இந்த தப்பு, ஆமா, ஆரம்ப கட்டத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா விதக்கண்ணு. அப்ப டெஸ்ட்டுக்கெல்லாம் பண்ண டிஷ்யூ கல்ச்சர் கிடையாது. 98 வாக்குல தான் வந்து டிஷ்யூ வளர்ப்பு வந்தது. அது டிஷ்யூ வளர்ப்பு வந்த அதுக்கு முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா பக்க கண்டுகள் வாழைக்கட்டையில வர்ற மாதிரி கண்டுகள் வரும். அந்த கண்டுகளை எடுத்து டெவலப் பண்ணிட்டு போவாங்க அந்த காலத்துல.
ஆமாம், டிஷ்யூ கல்ச்சர் விதைக்கன்று நட்டோம்னாக்கா விதைக்கட்டு ஃபைலரு, அதனால வந்துட்டு அது சரியில்லை. டிஷ்யூ ஹோல்டர் நல்லா இப்போ இருக்கு. வந்து உங்ககிட்ட செடிங்க வந்து நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஆமாம் அது உங்ககிட்ட டைரக்டாவா? ஆமாம், டைரெக்டாக வந்து தான் டைரெக்டாக வந்து கேட்டால் கொஞ்சம் வெளியில் போயிட்டு இங்கேருந்து ராஜஸ்தான் வரைக்கும் போயிட்டு இருக்கு செடிகள். ஆமாம் செடிங்க வந்து நீங்க உங்ககிட்ட இருந்து ஆமாம் ஆமாம் ஆமாம், நாங்கள் இம்போர்ட் பண்ணி கொடுக்குறோம். இப்போ கூட பாத்தீங்கன்னா இளைஞர்கள் வந்து நிறைய வந்து விவசாயத்துல வந்து வந்துட்டு இருக்காங்க. ஆ நிறைய பேர் நிறைய ஆடு வளர்ப்பு, டிஃப்ரெண்ட் வெரைட்டி எல்லாம் பண்றாங்க. இப்போ இருக்கிற இளைஞர்கள் இதுக்குள்ள வரலாமா? நிறைய ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க தான் வந்திருக்கிறாங்க. இப்போ ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க 240 ஏக்கர் நடுறாங்க பாவகோடாங்கிற இடத்துல, கர்நாடகாவில். கம்போடியா போகுது, மலேசியா போகுது, சிங்கப்பூர் போகுது, ஸ்ரீலங்கா போகுது, பங்களாதேஷ் வரைக்கும் ஏற்றுமதி பண்ணுறாங்க இந்த பழத்தை. காய் பழம் கிடையாது. பழம் வந்து உங்களுக்கு அரபு நாட்டுக்குள்ள நிறைய இறக்குமதி பண்ணலாம். காய் வந்து இந்த அரபு நாட்டுக்கே போகுதுங்க, இந்த கத்தருக்கு போகுது. குஜராத்லேருந்து இந்தியாவிலேயே அதிகம் போட்டிருக்கிற மாநிலம் குஜராத் மாநிலம். ஒரே மாவட்டத்தில் 4 லட்சம் ஏக்கர் நட்டுருக்காங்க. ஒரு மாவட்டத்தில் 4 லட்சம் ஏக்கர் டேட்ஸ் போட்டிருக்காங்க குஜராத்ல. இப்போ எனக்கு ஒரு சில விவசாயம் வந்து பண்ணையை பார்த்துட்டு போகணும் அப்படின்னா அனுமதி? தாராளமா இதுக்கெல்லாம் பண்ணியும் பார்க்கறது இல்லை. 500 ஸ்டூடெண்ட்ஸுக்கு மேலே ட்ரைனிங் கொடுக்குறோம், ஃப்ரீயாக கொடுக்குறோம். ஏன்னா நம்மளுக்கு பின்னாடி வந்து இதை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அக்ரி ஸ்டூடெண்ட்ஸுங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறோம். இவ்வளோ நேரம் உங்களோட டைம், வேல்யூபிளான டைம் கொடுத்து ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நல்லது, நன்றி. Fearless.